இந்த SC/ST கமிஷன் இருக்காங்களே, அதை சேர்ந்தவங்க திருவனந்தபுரத்துக்கு நேரில் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த கணவன் மனைவி 2 பேரும் திருவனந்தபுரத்துல இருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்தவங்க அங்கதான் இருக்காங்க. இந்த 2 பேரையும் பார்த்து நம்ம கிளாரிஃபிகேஷன் பெறணும்ட்டு அவங்க டைரக்டா கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா கலெக்ட் பண்ற ப்ராசஸ், அதை வெரிஃபை பண்ற ப்ராசஸ் இது வரைக்கும் பெருசா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபைனல் டெசிஷன் சொல்ல போறாங்களா பார்ப்போம். இந்த விஷயம் இதுக்கப்புறம் எவ்வளவு பெருசா மாற போகுதுன்னு. இதுவே பல பேருக்கு ஷாக்கை கொடுத்துருக்குல்ல. இந்த ஷாக்கை விட இன்னொரு பேசிவான ஷாக்கு ஒன்று இப்ப மோனலிசா அழுதுகிட்டே கொடுத்துருக்காங்க. மோனலிசா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபர்மான் இருக்கார்ல, இவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டு கொச்சியில ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. சரி, அவங்களோட அடுத்த படம் பத்தி எதை சொல்ல போறாங்க, திருமண வாழ்க்கை பத்தி சொல்ல போறாங்க, அது இதுன்னு எதிர்பார்த்து பல பேர் போனாங்க. ஆனா என்னன்னு திரும்ப சொல்லியிருக்காங்க, அந்த டைரக்டர் இருக்காரு பாருங்க, ஏற்கனவே கேஸ் வாங்கினவர், அவரு இவங்க கிட்ட சில பல வேலையில் ஈடுபட்டதாகவும் நிறைய பேர் இதான் பொழப்பா வச்சுட்டு இருக்கிறதாவும் சினிமா பேர்ல பண்ணதாகவும் குற்றச்சாட்டுகள் அடுக்கினாங்க பாருங்க. அழுதபடியே அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்ன கையோடு மத்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. எங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஏன்னா அந்த டைரக்டர் எங்களை பத்தி இல்லாத போலலாம் சொல்லி வச்சிருக்காரு ஃபுல்லா. இதை நம்பி பல பேர் எங்களோட உருவப்படங்களை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஹிந்து மார்க்கத்துக்கு எதிரானவன்ற மாதிரி சித்தரிச்சிட்டு இருக்காங்க எங்களை. நாங்க அப்படி கிடையாதுங்க, எங்களோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ எங்களை பப்ளிக்கா கொலை பண்ணுவோம்லாம் சொல்றாங்க. பல பேரும் மிரட்டி பதிவுகளை போடுறாங்க, வீடியோஸை போடுறாங்க. எங்க உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு அழுதபடி அந்த பொண்ணு பேசியிருக்குங்க. பக்கத்துல அவங்களோட கணவருக்கெல்லாம் ஃபர்மானு அவரும் பேசிக்கிட்டு இருக்காப்ல.